everybody, welcome back to Fudchannel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம வெந்தயக்கீரை போட்டு மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இத வந்து மட்டன் மேத்தி அப்படினு சொல்லுவாங்க ஹிந்தில. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த குழம்புக்கு நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். அப்புறம் 4 ல இருந்து 5 மீடியம் சைஸ்ட் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய வெங்காயம் போட வேண்டாம், அப்புறம் ரொம்ப இனிப்பாயிடும். இது ரெண்டையும் நம்ம இப்போ குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு குக்கரில் இந்த மாதிரி மட்டன் கொஞ்சம் சைடில் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஓரத்தில் இந்த மாதிரி வெங்காயம் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து கூட வச்சுக்கலாம். ஆனால் லாஸ்ட்டில் நம்ம வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த வெங்காயத்தை வந்து தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதை மறுபடியும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதை ஈஸியாக இருக்கணும் எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு இதிலே மேலே தூவிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி. இதை மூடி மட்டன் வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. அப்புறம் நான் இன்றைக்கி இந்த குழம்புக்கு 2 கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஊரில் கட்டு சைஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு இது நறுக்குனதுக்கப்புறம் இது 4 கப்பு வந்திருக்கு. ஸோ இது 4 கப்பையும் நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டு போகிறேன். கொஞ்சம் நிறைய கீரை இருந்ததுன்னா கிரேவி நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு வேணாம் கம்மியாக வேணும் அப்படின்னா இதை கொஞ்சம் குறைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். அது உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா விசில் வந்துடுச்சு, ஸ்டீம் இறங்கிடுச்சு, எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதில் இப்போ வெங்காயம் மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வெங்காயம் எடுக்க முடியுமோ அவ்வளோ வெங்காயம் வெளியே எடுத்துருங்க. அப்புறம் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் இதிலே மறுபடியும் குக்கர்லேயே ஊற்றிடுங்க. உங்களுக்கு வெங்காயம் மட்டும்தான் நம்ம தாளிக்க எடுக்க போகிறோம். அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். சிம்லேயே இருக்கட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை அடங்கினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு வரமிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் நம்ம மசாலா. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அடுத்தது கொஞ்சம் 3 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்தது நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே மட்டன்லேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு 10 நிமிஷம் கீரை நல்லா வேகட்டும். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், ரொட்டி, பூரி, பரோட்டா இது எல்லாத்துக்கூடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.